ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, துதிக்கிறோம் அப்பா. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்க கர்த்தாவே. நீங்கள் இடப்படும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. பலவீனத்தெல்லாம் நீக்குங்க ராஜா. வந்திருக்கிற பிள்ளைகள் யாராவது பலவீனத்தோடு இருந்தால் அந்த பலவீனத்தெல்லாம் நீக்குங்க. வராமல் தடப்பட்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களும் கர்த்தாவே அவங்களுக்கு எந்த பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்தெல்லாம் நீக்கி உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்த நிற்கிறப செய்யும். ஆசீர்வதிங்கப்பா. தாழ்த்தி உம்முடைய கரத்தறிகிறோம். துதி கன மகிமையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யெகோவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்க திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பாருங்க, பைபிள் சொல்லுது. இன்னைக்கு உடையை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். உடையில் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார், என்னென்ன காரியத்தை கர்த்தர் விரும்புகிறார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து பார்ப்போம். ஏன்னா நம்ம உடுத்துகிற உடை அது கர்த்தருக்கு பிரியமான உடையா, நம்ம உடுத்துகிற உடை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துதா அப்படிங்கிற அந்த காரியத்தை அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, ஆதாமும் ஏவாளும் இவங்க தன் நிர்வாணிகள் என்று அறிந்த பிறகு தனக்கு அத்தி இலைகளை என்ன செய்தாங்களாம், தைத்து கொண்டார்கள். இந்த அத்தி இலைகளை தைத்த பிறகு கர்த்தர் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விடலை. அவங்களுக்கு வேற ஒரு உடையை என்ன செய்கிறார், கொடுக்குறார். பாருங்க, திரும்ப வாசிங்க இந்த வசனத்தை. 21ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அவங்க உடுத்தின உடை கர்த்தருக்கு பிரியமான ஒரு உடையே இல்லை. கர்த்தர் அந்த உடையை எடுத்து போட்டு கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்யற ஒரு தோல் உடையை என்ன செய்யற உடுத்துகிறார். இன்னைக்கு நம்ம உடுத்துற உடை கர்த்தருக்கு பிரியமான உடையா? அப்படி கர்த்தருக்கு பிரியமான உடை இல்லை அப்படின்னா அப்போ கர்த்தருக்கு பிரியமான உடை எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து நம்ம என்ன செய்யணும், அணிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எப்படி அவர் கொடுத்தாரோ அதே போல் அவர் நமக்கும் என்ன செய்யறார், உடையை கொடுக்குறார். அதனால தான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் உடைக்காக கவலைப்பட வேண்டாம். இது புஷ்பங்களை பாருங்கள், அவள் எங்கேயும் என்ன செய்யல, நூற்பதும் இல்லை தைப்பதும் இல்லை. அதுக்கு கர்த்தபடி மகிமையான உடையை கொடுத்துருக்கும் போது அவர் நமக்கு ஏன் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு உடை இருக்குது. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உடை, அவங்க டிஎஸ்பியாக ப்ரமோஷன் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு வேற ஒரு உடை, அங்கே கைதியாக ஒருத்தன் போகிறா ஜெயிலில் போகிறா அப்படின்னா அவனுடைய உடையை அங்கே கலத்தி வச்சுட்டு அங்கே ஜெயிலில் வேற ஒரு உடையை கொடுப்பாங்க. அதுதான் என்ன செய்யணும், போடணும். அந்தந்த இடத்துல ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் என்ன செய்து இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன உடை உடுத்தணும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த உடை இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர நம்ம எப்படிப்பட்ட உடைகளை நம்ம தைக்கணும், எப்படிப்பட்ட உடையை நம்ம அணிந்து கொள்ளணும், அது வேதத்தில் நிறைய காரியங்கள் என்ன செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஆதாமு ஏவாளும் அவங்க உடுத்தின உடை அது கர்த்தருக்கு பிரியமான உடை இல்லை. அதனால கர்த்தர் அவங்களுக்கு வேறொரு உடையை என்ன செய்தார், கொடுத்தார். வேறொரு உடை அவங்களுக்கு கொடுத்தார். இதே மாதிரி வேதத்தில் நிறைய இருக்குது. உடையினால ஆசீர்வாதத்தை பெறலாம், உடையினால நீங்கள் சாபத்தை கூட என்ன செய்யலாம், பெறலாம். பாருங்கள், இவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யாக்கோபு ஐசக் ஏசாவை ஆசீர்வதிக்க போகும்போது யாக்கோபுக்கு அவன் உடையை கர்த்தர் அவனுடைய தாய் என்ன செய்யலாம், மாத்திரா. பாருங்க, வாசிங்க ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் அதில் 15ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு ரெபேக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி. பாருங்க, இந்த ரெபேக்கா யாக்கோபிட்ட சொல்கிறான், நீ போய் நான் உனக்கு எல்லாம் சமைச்சு தரேன், நீ போய் என்ன செய், ஆசீர்வாதத்தை வாங்கன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார். எங்கள் அண்ணனுக்கு உடம்பு ஃபுல்லாக முடி, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் என்னை தொட்டு பார்த்தாருனாலே கண்டுபிடிச்சோன்னு நீங்கள் என் மேலே சாபம் வந்துடும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறா, அந்த சாபம் என் மேலே எடுத்துக்கிடுறேன், நான் சொல்கிறத மட்டும் செய். உடையை மாற்றினாள். இவன் ஏசாக்கு தன் யாக்கோபை பக்கத்தில் வர சொல்கிறான். பக்கத்தில் முத்தமிடும் போது அங்கே வாசனையை நுகர்ந்து பார்க்குறான். அந்த உடையின் வாசனையை அவன் நுகர்ந்து பார்த்தான். இந்த வாசனை அது ஃபாரஸ்டுடைய ஒரு கார்ட்டூனுடைய வாசனையாக இருந்ததுனால இது ஏசாவுனுடைய வாசனை போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதித்தான்.
ஒரு உடையினால அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது. அந்த உடை மட்டும் அவன் உடுத்தாம இருந்திருந்தால் அவன் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக அவன் சாபத்தை என்ன செஞ்சிருப்பான், சம்பாதிச்சிருப்பான். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம உடையினாலே நம்ம ஆசீர்வாதத்தை இழக்கிறோம், நம்ம உடையினால சில நேரம் ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். யோசுவாவுடைய நேரத்தில் ஒரு யுத்தம் நடக்குது. அப்போ கர்த்தர் யோசுவாட்ட சொல்வார், இந்த ஜனங்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்வார். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 32 பேர் இறந்து போயிடுவாங்க. யோசுவா உடனே கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருவான். கர்த்தாவே, என்ன ஏன் 32 பேர் இறந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்வார், உன் கூடாரத்துக்குள்ளே சாபம் இருக்கிறது, உன் கூடாரத்தில் என்ன இருக்கு, சாபம் இருக்குன்னு சொன்னார். உடனே இவன் எல்லாம் ஆராய ஆரம்பிக்கிறான். பார்த்தா ஆகான்கிற ஒருத்தன் அவனை யோசுவா அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட பேசுகிறாரு. என்னப்பா உன் மேலே தான் வருதுச்சிட்டு என்ன செஞ்ச அப்படி கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் பாபிலோனி வஸ்திரங்களை நான் என் கூடாரத்துக்கு நடுவில் என்ன செஞ்சேன், ஒளிச்சு வச்சுருந்தேன்னு சொல்லி சொல்கிறான். கூட அந்த பாபிலோனுடைய வஸ்திரம் அவனுக்கு அது சாபமாக மாறிச்சு. கர்த்தர் சொன்ன சாபம் உன் கூடாரத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு, வஸ்திரம் சில நேரம் சாபமாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடுத்துறீங்க, அந்த வஸ்திரத்தை பொறுத்து உங்களுக்கு ஆசீர்வாதமும் சாபமும் என்ன செய்ய முடியும், வர முடியும். இந்த உலகத்தானுடைய அந்த வஸ்திரத்தை நம்ம உடுத்தினால் அந்த வஸ்திரத்தில் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வராது, நம்மளுக்கு சாபம் தான் என்ன செய்யும், வரும். அதனால் அதை நம்ம என்ன செய்யணும், வைக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட என்றைக்காவது ஞாபகம் வரும், சரி போட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்க ஞாபகம் வரும். இல்லை, தப்பு. நம்ம கூடாரத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாதான், இருக்கக்கூடாது. ஆகான் செய்த தப்பு இதுதான். பாபிலோனிய வஸ்திரத்தை அவன் தன்னுடைய கூடாரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தான். இன்னைக்கு நம்ம போட்டிருக்க வஸ்திரம் எப்படிப்பட்டது, கர்த்தருக்கு பிரியமானதா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடைகள் இருக்குதா? இந்த உலகத்தினுடைய உடைகள், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் போல நம்ம உடை உடுத்தாமல் நம்ம எப்படிப்பட்ட உடை உடுக்கணும்னா கர்த்தருக்கு பிரியமான ஒரு உடை. தேவன் எதை விரும்புகிறாரோ அந்த உடையை நம்ம என்ன செய்யணும், உடுத்தணும். பாருங்கள், ஒரு உடையை உடுத்தும் போது அந்த உடையை பார்த்த உடனே சிலவங்களை பார்த்த உடனே உங்களுக்கு மரியாதை வரும். அந்த உடையை பார்த்த உடனே மரியாதை வரும். அந்த ட்ரெஸ்ஸிங்கை பார்த்த உடனே அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்துவோம். சில நேரம் சில ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அவங்கள விரட்டி விட்டுருவோம். ஒரு பிச்சைக்காரன் வாரானா அவன் போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவன் வந்து உட்கார்ந்தானா அவனை என்ன செய்வான், பக்கத்தில் உட்காருவோமா, உட்கார மாட்டோம். ட்ரெஸ்ஸில் தான் எல்லாம் இருக்குது, அவனை உதறி தள்ளுவோம். ஒரு ஐஸ்வர்யவான் வேற மாதிரி உடை உடுத்துவாங்க. இன்னும் ஒரு சிலவங்க உடையை உடுத்தும் போது சில நேரம் நீங்கள் நடந்து போகும்போது உங்களை பார்த்த உடனே நீங்கள் கிறிஸ்டியனான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த உடைகள் என்ன செய்யும், இருக்கும். சில உடைகள் நம்ம நடந்து போகும்போது சில ஜனங்கள் அவங்களுடைய பார்வையே நம்மளை பார்க்கும்போது அபாசமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடைகள் என்ன செய்யும், இருக்கும். ஸோ இந்த மாதிரி உடைகள் கர்த்தர் விரும்புறதில்லை. கர்த்தர் எப்படிப்பட்ட உடையை விரும்புகிறார் அப்படின்னா அவருக்கு பிரியமான உடை. அது ஆசீர்வாதமாக என்ன செய்யும், இருக்கும். சாபமாக என்ன செய்யாது, இருக்காது. உடையை கர்த்தர் மாற்றுறாரு. ஆதாம் ஏவாள் உடுத்திருந்த உடை அதை கர்த்தர் மாற்றி அவங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நம்ம தப்பான உடை உடுத்திருந்தால் நம்ம என்ன செய்யணும், அதை மாற்றணும். அதை கண்டிப்பாக மாற்றணும். வேதத்தில் நிறைய பேர் உடையை கர்த்தர் மாற்றுறார். நம்ம ஆரோன் எடுக்கும்போது அவன் ஆசாரியத்துவத்தில் வைக்கும்போது கர்த்தர் அவனுடைய உடைய கர்த்தர் என்ன செஞ்சுறாரு, மாத்திடுறார். பாருங்க, யாத்திராகமும் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமும் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. இந்த ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும்படிக்கு அவனுக்கு பரிசுத்தமான வஸ்திரத்தை என்ன செய்யணுமா, உடுத்தணும். ஸோ பரிசுத்தமான வஸ்திரமும் இருக்குது, சாபமான வஸ்திரமும் என்ன செய்யுது, இருக்குது. அந்த ஆரோனை ஒரு கட்டத்துக்குள்ள அவனை ஒரு ஆசாரியனா ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வைக்கும் போது அவனுடைய உடையை கர்த்தர் மாற்றுகிறார். இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுடைய நீங்க உடுத்துற உடையில என்ன செய்யும், தெரிஞ்சு போயிடும். நீங்க எப்படிப்பட்ட உடை உடுத்துறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஆரோன் அவன் ஆசாரியத்துவத்துக்குள்ள வரும்போது அவனுக்கு வேறொரு உடையை கொடுத்தார். அவன் உடுத்திருந்த உடையை எடுத்து போட்டாங்க.
அவன் உடுத்திருந்த உடை எடுத்துட்டு கர்த்தர் வேற ஒரு உடை என்ன செய்யறார், கொடுக்கிறார். அந்த உடை அவனுக்கு அவன் ஆசாரித்துவத்துக்குள்ள போகும்போது ரொம்ப முக்கியமான உடை. அதை மட்டும் போட்டுட்டு போலன்னு வைங்க, அந்த ஆசாரியன் அவன் அங்கே செத்தே போயிடுவான். தேவனுடைய சமூகத்தில் உயிரோடு இருக்க முடியாது. அந்த வஸ்திரத்தில் ஒரு விசேஷமான காரியம் என்னன்னா, வஸ்திரத்தின் ஓரத்தில் கீழே அடிபாகத்தில் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் அங்கே ஒரு மாதுளம்பழம், ஒரு மணி, அப்படி சின்ன சின்ன மாதுளம்பழங்கள், மணி இப்படி சுற்றி என்ன செய்ய இருக்கும். அவன் உள்ளே போகும்போது சத்தம் கேட்கணும், டிங் 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 டிங்னு சத்தம் கேட்கணும். வெளியே வரும்போதும் அதே சத்தத்தோடு வரணும். அப்படி அந்த சத்தம் இல்லை அப்படின்னா அவன் செத்தே போயிடுவான். ஏன்னா அந்த உடை அவன்கிட்ட இல்லை. தேவனுக்கு பிரியமில்லாத உடை இருந்தால் அங்கே செத்தே போயிடுவான். தேவன் கொடுத்த உடையை அவங்க என்ன செய்யணும், அணியணும். இந்த உடை ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்கள் வளரும் போது உங்களுடைய உடைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு மனுஷன் சாதாரணமாக இருக்கிறவனுக்கும் ஒரு ரிஷியா மாறுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ரிஷியா மாறிட்டானா என்ன உடை உடுத்துவான், நல்லா அழகாக பேண்ட் ஷர்ட் போட்டு நல்ல டை எல்லாம் போட்டு போவானா? இல்லை, அவன் உடையே மாறிடும். அவன் கலர் மாறிடும். உடையுடைய கலரே மாறிடும். அவன் இந்த ஒவ்வொரு நிமிடமும் அவன் ஆவிக்குரிய அந்த வளர்ச்சியில், ஆன்மீக வளர்ச்சிக்குள்ளே போகும்போது அவனுடைய உடையே மாறுது. அப்படிங்கும்போது அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய உடை ஏன் மாறாது? நம்மளுடைய உடை இன்னும் பரிசுத்தத்துக்கு நேராக உயர்ந்து கொண்டே இருக்கணும். நம்மளை ஜனங்கள் பார்த்தாலே கண்டுபிடிக்கணும், இது தேவனுடைய பிள்ளை, இவங்க கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ ஒருத்தர் வெள்ளை நல்ல ஒயிட்டாக இருக்கான்னு வைங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க இவர் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த உடை என்ன செய்யுது, சுட்டி காமிக்குது. ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்கும்போது சிம்பிளாக இருப்பாங்க. ஆனால் அரசியலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்போது அவங்களுடைய உடை எக்தம் ரொம்ப பியோர் ஒயிட்டாக மாறிடும். அவங்க அரசியல் அதை வெள்ளை என்ன சொல்லுவாங்க, கதிர் வேட்டியும் கதிர் சட்டையும் தான் என்ன செய்யும் இருக்கும். அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க அரசியலில் முக்கியமான ஒரு தலைவர் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அரசியலில் முன்னேறி வரும்போது அவங்களுடைய உடை என்ன செய்யுது, மாறுது. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரும்போது நம்மளுடைய உடை, நம்மளுடைய நம்மளுடைய எல்லா பழக்க வழக்கங்கள் எல்லாமே என்ன செய்யும், மாறும். அப்படி மாறலைன்னா இன்னும் நம்ம அந்த சின்ன அந்த அடிபாகத்தில் தான் நம்ம இருக்கோன்ற அர்த்தம். இன்னும் நம்ம என்ன செய்யலை, உயரவில்லை. நம்மளுடைய வஸ்திரம் என்ன செய்யணும், மாறணும். எலிஷா மேலே சால்வையை தூக்கி போட்டுட்டு எடுத்த உடனே எலிஷாக்கு புரிஞ்சு போச்சு, இப்போ நான் இனிமேல் எலியா பின்னால் என்ன செய்யணும், போகணும். சால்வே தான் போட்டார், என் பின்னால் வாண்டு கூட சொல்லலை. சால்வையை போட்டுட்டு எடுத்த உடனே எலிஷா பின்னாலே போயிட்டான். தன்னுடைய தகப்பனையும் தாயும் முத்தமிட்டுட்டு டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எலியா பின்னால் போயிட்டான். இன்னைக்கு ஒரு சால்வை, ஒரு வஸ்திரம், இன்னைக்கு நம்ம அணிகிற வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரமா இருக்குது, கர்த்தருக்கு பிரியமான வஸ்திரமா? கடைசியா எலியா கேட்ட, உனக்கு என்னப்பா வேணும்? ரெட்டிப்பான வர வேணும்னு சொன்னான். எலியா சொன்ன, நான் போகும்போது நீ பார்த்தன உனக்கு கிடைக்கும். அவனுக்கு கிடைச்சது. போகும்போது அவன் பார்க்குறான், எலியாவுடைய சால்வை தான் என்ன செஞ்சது, கீழே விழுந்தது. அந்த சால்வை எடுத்து அடிச்சான் பாருங்க யோர்தான் ரெண்டா என்ன செஞ்சுட்டு பிளந்துட்டு. இன்னைக்கு நீங்கள் அணிஞ்சிருக்கிற சட்டையை எடுத்துட்டு போட்டு அடித்தா எது பழக்கமோ தெரியாது, சட்டை தான் பிஞ்சிட்டு போகாம இருக்கும். நம்ம மேலே அந்த அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகம் வேணும்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கோம், எவ்வளவு இருக்கோம், அது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம அதிகமாக அவரை குறித்து நம்ம யோசிக்கணும். இந்த உலகத்துல எந்த நபரை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, யாரை பற்றி சிந்திக்காதீங்க. அவங்களுடைய அந்த அபிஷேகம் நம்ம மேலே வந்துடும். அது வேண்டாம் நம்மளுக்கு. நம்ம கர்த்தர் மேலே இருக்க அபிஷேகம் வேணும். அவன் சால்வை எடுத்தான் பாருங்க, அந்த சால்வைக்கு சொந்தக்காரனா எலிஷா மாறிட்டான். இன்னைக்கு சில நேரம் நீங்கள் மற்றவங்களுடைய உடையை நீங்கள் உடுத்துறீங்க. மற்றவங்களுடைய உடையை நீங்கள் உடுத்தும் போது அந்த சுவாபங்கள் என்ன செய்யலாம், வரலாம். அது நல்ல சுவாபமாக இருந்தால் நல்லது தான், தேவனுடைய சுவாபம் இருந்தால் நல்லது தான். ஆனால் நல்ல சுவாபம் இல்லாட்டி அது ரொம்ப டேஞ்சராக இருக்கும். மற்றவங்களுடைய துணியை நீங்கள் என்ன செய்யாதீங்க, அணியாதீங்க. நீங்கள் உங்கள் துணியை கொடுங்க. ஏன்னா நம்ம நல்லவங்க தானே. ஹல்லேலூயா. நம்ம அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னா நம்ம துணியை மற்றவங்க என்ன செய்யலாம், அணியலாம். ஆனால் மற்றவங்க துணி என்ன செஞ்சிடாதீங்க, போட்டுறாதீங்க. அபிஷேகம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. சில நேரம் அதனுடைய குணங்கள் என்ன செய்யும், மாறும். கர்த்தர் பெரிய காரியங்கள் என்ன செய்வார் பாருங்க. இந்த ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஒவ்வொருத்தருடைய உடையை என்ன செய்யறார், மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அந்த உடையில் ஒரு வல்லமை உண்டு.
பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உடனே இயேசு தம்மிலிருந்த வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். இவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை உணர்ந்த உடனே கர்த்தர் கேட்டார், ஏன் துணியை தொட்டது யாரு? ஏன் வஸ்திரத்தை தொட்டது யார்? நான் உடுத்திருந்த அந்த வஸ்திரத்தை தொட்டது யார்? பேதுரு சொன்ன, கர்த்தாவே இவ்வளோ நெருக்கூட்டம் இருக்குது, யாருனாலும் தொட்டிருக்கலாமே. ஆனால் ஒரு ஸ்திரீ வந்தா பாருங்க, விசுவாசத்தோடு தொட்டிருக்க. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ விசுவாசத்தோடு வஸ்திரத்தை தொட்டா. இன்னைக்கு விசுவாசத்தோடு உங்கள் வஸ்திரத்தை தொட்டா எப்படி இருக்கும்? உங்கள் மேலே இருக்கிற வல்லமை, உங்கள்கிட்ட இருக்கிற வல்லமை அது பாய்ந்து சென்று அவங்களை குணமாக்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியம், அப்படிப்பட்ட வல்லமை நம்மகிட்ட இருக்குதா? இன்னைக்கு நம்ம மனவாட்டினா எப்படிப்பட்ட அபிஷேகம் நம்மளுக்கு வேணும்? யாரையும் நீங்கள் சொல்லி திருத்த முடியாது. மனவாட்டி தன்னை தானே ஆயத்தப்படுத்திக் கொள்வாள். மனவாட்டி தன்னை என்ன செய்வாளாம்? ஆயத்தப்படுத்திக் கொள்வா. மனவாட்டிக்கும் ஒரு வஸ்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை, அவள் போட்டிருக்க வஸ்திரத்தை எடுத்து போட்டு ஒரு மெல்லிய வஸ்திரத்தை, மகிமையான வஸ்திரத்தை, ஒரு நீதிமான்களின் அந்த குணத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வஸ்திரம் எப்படிப்பட்டதாக இருக்குது? மனவாட்டி தன்னைத்தானே ஆயத்தப்படுத்த வேண்டும். யாரும் சொல்லி 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 ஆயத்தப்படுத்துறது இல்லை. மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சபைக்குள்ள என்னென்ன பிரசங்கம் நடக்குதோ அதை அப்படியே கேட்டு நம்ம என்ன செய்யணும்? அது தேவனால் உண்டான ஒரு செய்தியாக இருந்தால் உங்களுக்குள்ள அந்த திருத்தங்கள் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக வரும். வஸ்திரம் ரொம்ப முக்கியமானது. ஒரு தடவை பாருங்க, சக்கரியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. சக்கரியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அக்கிரமத்தை வந்துட்டு நீங்கிட்டேன். அந்த அக்கிரமங்கிறது ஒரு துணி, ஒரு சட்டை, அழுக்கான கந்த, அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபில்தி கார்மெண்ட் இருக்கும். ஒரு அசுத்தமான ஒரு வஸ்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் அசுத்தமான வஸ்திரத்தை உடுத்திருக்காங்கன்னு சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அந்த வஸ்திரத்தை எடுத்து போட்டு வெள்ளை வஸ்திரத்தை கொடுக்காராம். யோசுவாவுக்கு வெள்ளை வஸ்திரத்தை கொடுத்தா, அங்கேயும் வஸ்திரம் என்ன செய்யப்படுது? மாற்றப்படுது. வஸ்திரத்தை மாற்றுறார். அழுக்கான வஸ்திரத்தை உதறி தள்ளி போட்டு ஒரு வெண்மையான வஸ்திரத்தை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு இருக்கிறோம்? கர்த்தர் என்ன விரும்புகிறார்னா, ஏன் பிள்ளைகள் அழுக்கான வஸ்திரத்தை உடுத்தக்கூடாது, ஏன் பிள்ளைகள் சாபமான வஸ்திரத்தை என்ன செய்யக்கூடாது? உடுத்தக்கூடாது. சில வஸ்திரத்தில் வாதைகள் இருக்கும். சில வஸ்திரத்தை எப்படி இருக்குமா? வாதைகள் இருக்கும். பாருங்க, வாசிங்க லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் அதில் 47ஆம் வசனத்தை வாசிங்க. ஆட்டு மயிர் வஸ்திரத்திலாவது பஞ்சு நூல் வஸ்திரத்திலாவது பஞ்சு நூல் அல்லது ஆட்டு மயிரான பாவிலாவது ஊடையிலாவது ஒரு தோலிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்ட தோஷம் தோன்றி. பாருங்க, பைபிள் சொல்லுது வஸ்திரத்தில் கூட என்ன வந்துருமா? குஷ்டம் வந்துருமா? நிறைய பேர் குஷ்ட வஸ்திரத்தை தான் சரி உடுத்திட்டு கொண்டிருக்காங்க. எப்படிப்பட்ட வஸ்திரத்தை நம்ம உடுத்துறோம்? நம்ம உடுத்துற உடை எப்படிப்பட்டது? அது சாபமான உடையா? அது அந்த என்ன வாத வந்த ஒரு வஸ்திரமா? அல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வஸ்திரமா? அல்லது ஒரு ஃபில்தி கார்மெண்ட்டா? அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம உடுத்திருக்கிற உடை கர்த்தருக்கு பிரியமா என்ன செய்யணும்? காணப்படணும். அப்போதான் அவர் உங்களை ஆவிக்குரிய ஜீவித்தில் என்ன செய்ய முடியும்? வளர்க்க முடியும். பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். அலங்காரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட அலங்காரம் வேண்டாம். உயர்வான வஸ்திரத்தை உடுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றார். பாருங்க, ஏன் சொல்றார்? ஏதோ ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் அவர் சொல்லலை. பொன் ஆபரணங்களை அணிந்து, பொன் ஆபரணங்களுக்கு கூட அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் களைஞ்சு போட்டு சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றார்.
வஸ்திரம் ரொம்ப முக்கியமானது. பேதுருடைய உடம்புல இருந்து ருமால்கள் எடுத்து போட்டாங்களாம். அங்க அசுத்தாவிகள் அலறடிச்சு போச்சு. வஸ்திரத்தை எடுத்து போட்ட உடனே அங்க நிறைய பேர் குணமடைந்தார்கள். பாருங்க, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் அதுல 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 19:11. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து ருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. நம்ம அந்த நம்மளுடைய இந்த வஸ்திரத்தில் தேவனுடைய வல்லமை இருக்கணுமா? தேவனுடைய வல்லமை. யோசுவாவுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவருக்குள்ள இருந்த வல்லமை பாய்ந்து செஞ்சது. இன்னைக்கு நமக்குள்ள எப்படிப்பட்ட வல்லமை இருக்குது? நம்ம எவ்வளவு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம்? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உடை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த உடை மேல கர்த்தர் கவனம் வச்சுக்கிட்டே இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது பாருங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயா என்று பைபிளில் கொடுத்துருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீ இச்சையோட பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாட்டு. அப்போ அந்த ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிறான்னா அப்போ அந்த ஸ்திரீ ஆபாசமான உடையை உடுத்திருக்கான்னு சொல்லி அர்த்தம். அந்த ஆபாசமான உடையை மாற்றினால் நம்மளும் நியாயத்தீர்ப்பிலிருந்து என்ன செய்வோம்? தப்பிக்கப்படுவோம். அந்த உடையில் சாபமான உடை, அழுக்கான உடை, பாவம் நிறைஞ்ச ஒரு உடை, சாபம் நிறைஞ்ச உடை, வாதை நிறைஞ்ச ஒரு உடை, இப்படி பல உடைகள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதே சமயம் தேவனுடைய வல்லமை என்ன செய்யும்? அங்கே கிரியை செய்யும். தேவன் துணியை மாத்துறார், சட்டையை மாத்துறாரு. நம்மளுடைய உடை நமக்குள்ள வஸ்திரத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அவருக்கு பிரியமில்லாத வஸ்திரம் உடுத்திருந்தால் நம்ம மாற்றணும். அவருக்கு பிரியமுள்ள ஒரு வஸ்திரத்தை உடுத்திருந்தால் கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆகான் அவன் சாபத்தை தான் வச்சிருந்தான். கடைசியில் அவன் குடும்பமே செத்து போச்சு. எதுக்கு? அந்த வஸ்திரத்தை ஒளிச்சு வச்சிருந்ததுனால. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட வஸ்திரம். அந்த வஸ்திரம் வீட்டுக்குள்ளே இருந்தால் அது சாபம். வேதம் சொல்லுது, அவங்க சாபத்தை அங்கே ஒளிச்சு வச்சிருந்தானா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வீட்டில் எப்படிப்பட்ட உடை இருக்குது? நம்ம உடைய பார்த்த உடனே ஜனங்களுக்கு மரியாதை வருதா? இல்லாட்டி வேற எது காரியத்தை யோசிக்கிறாங்களா? இந்த உடை ரொம்ப முக்கியமானது. அதனால தான் கர்த்தர் சொல்றார். பாருங்க, உபாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, எனக்கு அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. புருஷருடைய ஸ்திரீகள் என்ன செய்யக்கூடாது? உடுத்தக்கூடாது. ஸ்திரீகளுடைய புருஷர் என்ன செய்யக்கூடாது? உடுத்தக்கூடாது. இது கர்த்தருக்கு பிடிக்காது. அப்போ பிடிக்காத காரியம் இருந்தால் அது நம்மளுக்கு சாபமாகவே என்ன செஞ்சிடும்? மாறிடும். இந்த உலகத்தில் பார்க்கும்போது நம்ம சொல்லலாம், பிரதர் இப்படி தான் பிரதர் எங்கள் வேலை பார்க்குற இடத்துல போட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வேலையே வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத வேலையே தேவையில்லை. தேவனுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்றும் இருக்குது. அது எல்லாமே ஆமென் தான். அதை அப்படியே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. பாருங்க, உடை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பவுலுடைய சரீரத்திலிருந்து உடை எடுத்து கொண்டு போய் போட்டாங்க. அப்போ வியாதியஸ்தர்களாக என்ன செஞ்சாங்களா? சொஸ்தமானார்கள். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட உடை உடுத்தி கொண்டு இருக்கிறோம்? பாருங்க, ஒவ்வொரு நேரமும் உடை மாறிக்கொண்டே இருக்கும். யோசுவா அவர் உடுத்திருந்த உடை அருமையான உடை தான். ஆனால் அதே சமயம் அவர் மறுரூபம் அடையும் போது பாருங்க, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 17:2. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அவர் என்ன கலர் உடுத்திருந்தாரோ தெரியல, ஆனால் உடுத்தி அப்போ இப்போ என்னாச்சுன்னா மறுரூபம் அடையும் போது அவருடைய சரீரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அவருடைய சரீரம் அந்த 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 வஸ்திரம் மாறி போச்சு. ஆவிக்குரிய நிலைமை மாறும்போது அவங்களுடைய வஸ்திரமும் என்ன செய்யும்? மாறிக்கொண்டே இருக்கும். வஸ்திரமும் மாறும். அமெரிக்காவில் ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு சபை இருக்குது. அந்த சபையில் வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ட்ரெஸ்ஸை உடுத்த மாட்டாங்க.
உடை இல்லாமல் உட்கார்ந்துருப்பாங்க எல்லாரும். அவங்களுக்கு என்ன இதுனா, ஆதாமி ஏவாளு போல நம்ம அப்படி இருக்கணும் அப்படி சொல்லி அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அது செய்ய வைக்கிறது யாரு? பிசாசு அவங்கள செய்ய வைக்கிறது. அவங்க உடையை என்ன செய்யும்? உறிஞ்சிரும். தேவன் நம்மளுக்கு அழகான உடையை கொடுக்க விரும்புகிறாரு. நம்மளுடைய உடையை எடுத்து போட்டு அவருடைய மகிமையான உடையை கொடுக்கிறார். கர்த்தர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நம்ம உலகத்துக்கு அப்படி எப்படி இருக்கோமா? வெளிச்சமாக இருக்கிறோம். அப்போ நம்ம தோற்றம் எப்படி தெரியணும்? பிரகாசமாக என்ன செய்யணும்? இருக்கணும். பார்த்தாலே இவங்க ஒரு கிறிஸ்தவங்கன்னு சொல்லி சொல்லணும். நம்மளுடைய நட, நம்மளுடைய உடை, இட்ஸ் வெரி வெரி ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறதற்கு உடை தான் தேவை. உடை தான் தேவை. யாக்கோபு மட்டும் அவனுடைய சட்டை போட்டுட்டு போயிருந்தான்னு வைங்க, அவன் ஆசீர்வாதத்துக்கு பதில் என்ன தான் வாங்கியிருப்பான்? சாபத்தை தான் வாங்கியிருப்பான். உடையை மாற்றணும். நம்மளுடைய உடை எப்படிப்பட்ட உடையாக இருக்குது? தேவனுக்கு பிரியமான உடையா? பாருங்க, பைபிள் சொல்லுது, நம்ம உடுத்திக்கிற நம்ம போட்டிருக்கிற பொன் ஆபரணங்களை கூட கர்த்தர் அதை வெறுக்கிறாரு. சில நேரம் இல்லை, வெறுக்கிறார் அவர். பாருங்க, ஏசாயா 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. உன் சுரூபங்களை மூடிய வெள்ளித் தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எறிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். அந்த உடை நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. உடை ரொம்ப அவசியம். கர்த்தர் உடையில நிறைய காரியங்களை என்ன செஞ்சிருக்கா? வச்சிருக்கிறார். உடையில தான் சாபமும் இருக்குது, ஆசீர்வாதமும் என்ன செய்யுது? நீங்க உடுத்துற உடையில தான் இருக்குது. பாபிலோன் வஸ்திரத்தை ஒளிச்சு வச்சிருந்தான் பாருங்க அவன் கூடாரத்துக்குள்ள. இன்னைக்கு நம்ம வீட்டுகளுக்குள்ள இந்த உலகத்தான் அணிகிற உடை நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. சாபம் வேண்டாம்ல, சாபம் வேண்டாம். நம்ம பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட உடைகளை உடுத்தி காமிக்க கூடாது. சிறு பிள்ளைகள் கேட்பாங்க, நான் மம்மி நான் இப்படி தான் ட்ரெஸ் வேணும். கர்த்தருக்கு பிரியமான ட்ரெஸ்ஸை என்ன செய்யணும்? வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அந்த உலகத்தான் அணிகிற ட்ரெஸ்ஸு அதை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சாலே என்னதான்? சாபம். அது நான் சொல்லலை, பைபிள் என்ன சொல்லுது? பாபிலோனி வஸ்திரத்தை ஒளிச்சு வச்சிருந்தா குடும்பத்தோட கர்த்தர் அழிச்சிட்டார். அவனை குடும்பத்தோடு அழிச்சிட்டார். நம்ம பரலோகத்துக்கு போகணும், எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு போகணும். அப்போ எதை சரி பண்ணணும்? நம்மளுடைய உடையை முதல்ல என்ன செய்ய வேண்டியிருக்குது? சரியாக்க வேண்டியிருக்குது. இன்றைக்கி நம்மெல்லாம் சரியாக தான் உடுத்திருக்கோம், நம்ம மாற்ற வேண்டியதில்லை. ஆனால் நம்ம பிள்ளைகளை அந்த மாதிரி என்ன செய்யணும்? கொண்டு போயிடணும். அவருக்கு பிரியமான உடை. மணவாட்டிக்கு அவர் ஒரு வஸ்திரத்தை வச்சிருக்கிறார். பாருங்க, வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். மனைவி என்ன செய்தாலாம்? தன்னை ஆயத்தப்படுத்தினாள். வேற யாரும் ஆயத்தப்படுத்தலை. சொல்லி 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 இது செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மணவாட்டினா தன்னாலே என்ன செய்வாங்க? தன்னை ஆயத்தப்படுத்துவாங்க. ட்ரெஸ்ஸை பற்றி யார்கிட்டையும் டிபேட் பண்ணிடாதீங்க. யார்கிட்டையும் என்ன செய்ய வேண்டாம்? டிபேட் பண்ண வேண்டாம். நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்க அப்படி போட்டிருக்கீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவங்க மணவாட்டினா அவங்களே என்ன செய்வாங்க? திருந்திடுவாங்க. இல்லாட்டி நம்ம பாட்டு திருந்திடுவோம், போயிட்டே இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு சபைகளும், ரோமன் கத்தோலிக் சபையெல்லாம் கண்ணை ஏறெடுத்து பார்க்க முடியாது. அந்த மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸை உடுத்துறாங்க. அந்த மாதிரி உலகத்தான் உடுத்துகிற ஒரு வஸ்திரம் நம்மளுக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது அது ஒரு சாபம். ஒரு வஸ்திரத்தில் சாபமும் இருக்குது. ஒரு வஸ்திரம் அங்கே வியாதியை என்ன செய்து கொண்டு வருது, ஒரு வாதையும் என்ன செய்யுது? கொண்டு வருது. பலவிதமான காரியம் இருக்குது. அதே சமயம் வஸ்திரம் தேவனுடைய பிள்ளைகள் மேலே அபிஷேகம் இருந்தால் அந்த வஸ்திரத்துலேயும் என்ன இருக்கும்? அபிஷேகம் இருக்கும். அந்த வஸ்திரத்தில் ஒரு அபிஷேகம். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, நம்ம வஸ்திரத்தில் எப்படிப்பட்ட இது இருக்குது? அபிஷேகம் இருக்குது. நம்ம உடுத்துற உடையில் அந்த கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதம் இருக்கணும். அவருடைய சமூகத்தில் அதிகமாக இருந்து பாருங்க. அவருடைய சமூகத்தில் இருக்க கர்த்தர் பெரிய காரியங்கள் என்ன செய்வார்? செய்து தருவார். நம்ம தேவனால் கூடாத காரியம்
ஒண்ணுமில்லை. அவர் மணவாட்டிய அவர் ஒழுங்குபடுத்துகிறார். அவங்க தன்னைத்தானே என்ன செய்வாங்களாம்? ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். அடுத்த வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஒரு மெல்லிய வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. நம்ம வஸ்திரத்தை, அழுக்கான வஸ்திரத்தை எடுத்து போட்டு கர்த்தர் நல்ல வஸ்திரத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு நம்மளுக்கு கர்த்தர் வைத்திருக்க அந்த வஸ்திரம் எது தெரியுமா? எது அந்த வஸ்திரம்? பரிசுத்தாவி. பரிசுத்தாவி தான் நம்மளுக்கு அந்த வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை நீங்க உடுத்தணும். நீங்க நம்ம வேற மாதிரி வஸ்திரம் உடுத்தா அப்புறம் அவர் வரமாட்டாரு. வேற ஒரு ஆவிதான் வந்து என்ன செய்யும்? உட்கார்ந்துரும். அதுவும் பரிசுத்தாவி மீது நடிக்கும். பரிசுத்தாவி மீது நடிக்கும். வஸ்திரம் ரொம்ப முக்கியம். ஒரு 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 கிரிமினல் இருக்கான்னா அவன் ஜெயிலுக்கு போகும்போது அவன் வஸ்திரத்தையே என்ன செஞ்சிடறாங்க? மாற்றிடுறாங்க. அவனுக்கு வேறொரு உடையை தான் கொடுப்பாங்க. நம்ம இன்னைக்கு அவருக்கு கைதி. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு கைதி இல்லை, நம்ம யெகோஷுவாவுக்கு கைதியாக இருக்கிறோம். அப்போ அவர் நமக்கு ஒரு உடையை வச்சிருக்கிறார். நம்ம உடையை எடுத்து போட்டு அந்த உடையை தான் என்ன செய்யணும்? நம்ம உடுத்தணும். இந்த உடை ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு பிரியமில்லாத உடையை நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி விடக்கூடாது. நம்மளும் காமிக்க வேண்டாம், நம்மளும் என்ன செய்ய வேண்டாம்? உடுத்த வேண்டாம். தேவன் உடை மேலே ரொம்ப கவனம் வைக்கிறார். ரொம்ப கவனம் வைக்கிறார். பைபிளில் நீங்கள் நிறைய உடைகளை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒன்றுன்னா யோசிச்சு பாருங்க, என்னென்ன உடை எப்படி இருந்துச்சு பாருங்க. ரூத் எழுதின சுவிசேஷம், ரூத் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. நீ போவாசின் வேலைக்காரிகளோடே கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீருமுட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. ஏன் இவ வஸ்திரமே உடுத்தலையோ? உடுத்திருந்தா இவ அந்த பழைய வஸ்திரத்தை களைஞ்சு போட்டு புது வஸ்திரத்தை போட சொல்கிறார். வஸ்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ள போய் போவாஸ் படுத்திருந்த அந்த இடத்துல இவ படுத்திருக்கிறா. அந்த போர்வையை அகற்றி அங்கே தலையை வச்சு அவன் படுத்திருக்கும் போது போவாஸ் எந்திக்கிறான். இடையில எந்திரிச்சு அவளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை அவன் செஞ்சிடறான். சிந்திச்சு பாருங்க, வஸ்திரம் ரொம்ப முக்கியமானது. மணவாளன் கிட்ட போகிறோம். நம்ம மணவாளன் யெகோஷுவா. அவர்கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடுத்திருக்கிறோம்? அவளுக்கு கொடுக்கப்பட்ட மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே. நம்ம நீதியெல்லாம் அழுக்கான கந்தை தான். ஆனால் அவர் கொடுக்க வஸ்திரம் சிறந்த வஸ்திரமாக இருக்கும். நம்ம வஸ்திரத்து மேலே கொஞ்சம் நோக்கமாக இருக்கணும், கொஞ்சம் கண்ணுங்கருத்துமாக என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம வாங்குகிற ட்ரெஸ்ஸு, நம்ம வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸு, இது எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும்? பார்க்கணும். ஜனங்கள் இச்சிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. ஜனங்கள் அவங்கள பார்த்த உடனே உண்மையிலே இவங்க கிறிஸ்தவங்க தான் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் என்ன செய்யணும்? இருக்கணும். தேவன் ஆதாமு ஏவாளுடைய வஸ்திரத்தை என்ன செய்தார்? மாற்றினார். யாக்கோபுடைய வஸ்திரம் மாற்றப்பட்டது. ஆரோனுடைய வஸ்திரம் மாற்றப்பட்டது. இந்த யோசுவாவினுடைய வஸ்திரம் என்ன செஞ்சது? மாற்றப்பட்டது. இன்னைக்கு நம்ம வஸ்திரத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? மாற்றுறார். அந்த வஸ்திரத்து மேலே அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த வஸ்திரத்தை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வஸ்திரத்து மேலே அந்த அபிஷேகம் என்ன செய்யும்? இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய வஸ்திரத்தை ரொம்ப கவனிக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம வஸ்திரத்தை என்ன செய்யணும்? கவனிக்கணும். மற்றவங்க வஸ்திரத்தை பற்றி எதுவுமே பேச வேண்டாம். ஏன்னா அவங்க மனவாட்டியாக இருந்தால் திருந்துவாங்க, இல்லாட்டி விட்டுறணும். அவங்க வார்த்தையின்படி அவங்களுடைய வாழ்க்கை கரெக்டாக சீராக அமையும். தேவன் நிச்சயமாக நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதித்தல்வார். அழகான உடையை கர்த்தர் வச்சிருக்கார் நம்மளுக்காக. பரிசுத்தாவியை கேளுங்க, கர்த்தாவே எனக்கு அந்த வல்லமையை தாங்கப்பா. லில்லி புஷ்பங்களை பாருங்கள், அவைகள் நூற்பதும் இல்லை தைப்பதும் இல்லை, ஆனால் அழகான வஸ்திரத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. சாலமோன் கூட அப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தலை. கர்த்தர் அந்த புஷ்பங்களுக்கு அப்படி உடுத்திருக்கிறார். லில்லி புஷ்பத்துக்கு அவங்களுக்கே அப்படி உடுத்தும் போது தேவன் உங்களை உடுத்த மாட்டாரா? மகிமையான வஸ்திரத்தை நம்மளுக்கு தர்றார். மகிமையான வஸ்திரம், வெளிச்சந்தான் உங்களுடைய வஸ்திரமே.
அது யாருடைய வெளிச்சமாக இருக்கணும்? கர்த்தருடைய வெளிச்சமாக என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தருடைய வெளிச்சம் எப்போ உங்களுக்குள்ளே வரும்? அவருடைய சமூகத்தில் இருக்கும் போது தான் வரும். அவருடைய சமூகத்தில் நம்ம எவ்வளோ தூரம் காத்திருக்கிறோம், எவ்வளோ நேரம் இருக்கோ சிந்திச்சு பாருங்கள். அவருடைய சமூகத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க? நம்ம போகிறோம், போய் சமையல் பண்ணுறோம், காலையில் சமையல் பண்ணுறோம், மத்தியானம் சமையல் பண்ணுறோம், நைட்டு சமையல் பண்ணுறோம். சமையல் 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 தான் நடக்குது வெளியே. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் ஏதோ கொஞ்சம் நேரம் என்ன செய்யறோம் இருக்கிறோம். அதிகமான நேரத்தை என்ன செய்யுங்க? செலவழிங்க. நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம், நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம். நம்மளுக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்ம பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஒரு தாய் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு தாய் அவள் சொல்கிறா, ராகேல் சொல்கிறா யாக்கோபிட்ட, அந்த சாபம் வந்து ஏமலை வரட்டும். எப்படி சாபம் விழுந்தா ஏமலை வரட்டும், நீ நான் சொல்கிறது மட்டும் நீ என்ன செய். இதுதான் ஒரு தாய். தாம் பிள்ளை மேலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அதுதான் தாய். இந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகள் அது நம்ம பிள்ளைகளை மூடக்கூடாது. தேவனுடைய மகிமை நம்மளை என்ன செய்யணும்? மூடணும். வேற எதுவும் என்ன செய்யக்கூடாது? மூடக்கூடாது. ஒரு தாய் தாம் மேலே பிள்ளை மேலே சாபம் வந்தாலும் வரக்கூடாது, ஏன் மேலே வரட்டும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அதுதான் பெரிய ஒரு காரியம். யோவான், யாக்கோபு இவங்க 2 பேருடைய தாய் என்ன செய்தாங்க அப்படின்னா, இருக்காங்க 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க யோசுவா கூட, சீஷர்கள். அப்படியே மெதுவாக போய் கர்த்தர்ட்ட சொல்கிறா, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என் ஒரு பையன் உங்கள் லெஃப்டில் இருக்கணும், இன்னொரு பையன் உங்கள் ரைட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டான். ராஜ்யத்தில் வரும்போது 2 பேரும் 2 பக்கத்தில் உங்கள் கூட நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் தாய். அப்படி தான் இருக்கணும். என் பிள்ளைகள் இப்படி இருக்கணும். நான் இப்போ நெய்வேலிக்கு மீட்டிங் போயிருந்தேன். அங்கே 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் 4 தடவை பைபிள் வாசித்து முடிச்சுட்டான். 4 தடவை பைபிளை வாசித்து முடிச்சுட்டான். இப்போ 5ஆவது தடவை வாசிக்கிட்டு இருக்கிறானா? அங்கே ஆசீர்வாதமாக இருக்குமா? எப்படி இருக்கும் ஆசீர்வாதம்? அது நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? ஒரு தாயாக நான் என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஜெபிக்கணும். பாரத்தோடு ஜெபிங்க. உங்களுடைய ஜெபந்தான் அவங்க மேலே ஒரு கவரிங் மாதிரி இருக்கட்டும், ஒரு சால்வை மாதிரி இருக்கட்டும். ஜெப சால்வை போடுங்க அவங்க மேலே. பாரத்தோடு ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க 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 உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் குடும்பத்து மேலே ஒரு அருமையான சால்வை வந்து போகிறது விடும். எந்த சாபமும் அட்டாக் பண்ண முடியாது, எந்த வியாதியும் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் ஜெபம் அவங்களுக்கு கவரிங்காக இருக்கும், உங்களை மூடிக்கொண்டு இருக்கும். இன்னைக்கு யெகோஷுவாவின் ரத்தம் நம்ம மேலே இருக்குது, அதனால தான் நம்ம தப்பிச்சோம். அந்த சால்வை நம்ம மேலே இருக்குது. தேவன் ஒவ்வொரு இடத்துலையும் உடை என்ன செய்கிறாரு? மாத்துறார். ஆசீர்வாதத்தை பெறதுக்கு மாத்துறார். இன்னைக்கு நம்மளுடைய உடைய கர்த்தர் என்ன செய்யணும்? மாற்றணும். பழையவைகள் எல்லாம் களைஞ்சு போட்டு எல்லாம் புதிதை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இது வரைக்கும் இருந்த காரியத்தெல்லாம் பழசு நினச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு இனிமேல் புதுசாக ஒரு சட்டை என்ன செய்யுங்க? போடுங்க. கர்த்தாவே எனக்கு பரிசுத்த ஆவியை தாங்கப்பா, என்னுடைய ஆவியினால் என்ன செய்யுங்க? நிரப்புங்க. அவர் நிரப்புவார். நம்மெல்லாம் செபிக்கலாமா? கண்ணில் மூடி நம்ம செபிப்போம். கர்த்தர்ட்ட கேட்கக்கூடியது, கர்த்தாவே என்னை நிரப்புங்கப்பா, உம்முடைய சால்வை என் மேலே விழட்டும். எலிஷா மேலே எலியாவினுடைய சால்வை விழுந்தது, அவன் ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு எனக்கு உம்முடைய சால்வையை போடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அவருடைய சால்வை உங்கள் மேலே விழும்போது கர்த்தர் சொன்னார், நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீங்க, இதை பார்க்கிலும் அதிகமான கிரியைகளை செய்வீர்கள். நம்ம மேலே அந்த சால்வை விழட்டும். கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தாவே எனக்கு அந்த சால்வையை தாங்கப்பா. உங்கள் மேலே உங்கள் வஸ்திரத்தை தொட்ட உடனே அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சொஸ்தமானாலே அந்த வஸ்திரத்தை எனக்கு தாங்க, உம்முடைய வஸ்திரத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அவருடைய வஸ்திரம் உங்கள் மேலே அவர் போடுவார். பைபிள் சொல்லுது, அவருடைய ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் அவருடைய வஸ்திர தொங்கலினாலே தேவாலயம் மகிமையினால் நிறைந்தது. இன்னைக்கு தேவனுடைய வஸ்திரம், தேவனுடைய வஸ்திர தொங்கல் இந்த ஆலயத்து மேலே வந்து இறங்குவதாக. இந்த இடத்துல தேவனுடைய மகிமை நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆட்கொள்வதாக. கர்த்தாவே ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர்ட்ட பரிசுத்தாவி கேளுங்க. கர்த்தாவே என்னுடைய தேவனை துதிக்கிறோமப்பா, என்னுடைய உடைய இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க.
நான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர வளர என்னுடைய உடை மாறும் என்று நாங்கள் இப்போ பார்த்தோமப்பா. தேவனை தேவனை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் வளருங்க, நீங்கள் வளர்ந்து கொண்டே இருங்க. கர்த்தர் அந்த உடையை தன்னாலே மாற்றிக்கிட்டே இருப்பார். அவர் உங்கள் ரேஞ்சுக்கு ஏற்றபடி, உங்களுடைய ஆவிக்குரிய அந்த ரேஞ்சுக்கு ஏற்றபடி கர்த்தர் உங்களுடைய உடையை மாற்றிக்கொண்டே இருப்பார். ஒரு நேரம் வரும், நீங்கள் மறுரூபம் அடையும் போது உங்களுடைய முழு சரீரமும் வெளிச்சத்தை போல பிரகாசமாக மாறிடும். மோசஸுடைய முகம் மட்டும்தான் பிரகாசமாக இருந்தது, ஆனால் உங்களுடைய சரீரம் முழுவதும் பிரகாசமாக மாறும். அழிந்து போகிற அந்த ஊழியத்திலே அந்த முகம் பிரகாசம் அடைஞ்சதுன்னா, அழியாத அந்த ஊழியத்தில் கர்த்தர் எவ்வளவு மகிமைப்படுவார், எவ்வளோ பிரகாசமாக இருக்கும் சிந்திச்சு பாருங்க. நம்மளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, என் வீட்டுக்குள்ளே எந்த சாபம் இருந்தாலும் அந்த சாபத்தை எடுத்து போடுங்கப்பா. வஸ்திரம், உமக்கு பிரியமில்லாத வஸ்திரம் என் வீட்டுக்குள்ள வேண்டாம், உமக்கு பிரியமில்லாத வஸ்திரம் என் வீட்டுக்குள்ள வேண்டான்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. அந்த அழுக்கான கந்தை கர்த்தர் எடுத்து போட்டார். யோசுவாட்ட இருந்த அந்த அழுக்கான துணியை எடுத்து போட்டு அவனுக்கு வெண்மையான துணியை கொடுத்து சொன்னார், உன் அக்கிரமம் நீங்கிட்டு. அக்கிரமம் இருக்கிறது வரைக்கும் உங்கள் மேலே அசுத்தமான வஸ்திரங்கள் இருக்கும், உங்கள் வீட்டுக்குள்ளே தேவையில்லாத வஸ்திரம் இருக்கும். ஏன்னா அங்கே அக்கிரமம் இருக்குன்னு அர்த்தம். என்னைக்கு அந்த வஸ்திரம் வெளியே போகுதோ அன்னைக்கு அக்கிரமம் நீங்கிட்டு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத வஸ்து ஏதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குமே, ஆனால் அதை இன்னைக்கே வீட்டுக்கு போய் அதை தேடி பிடிச்சி எடுத்து தூரப்பட்டுருங்க. அதை சுட்டரிச்சிருங்க, அது தேவையில்லை. ஒருவேளை 10,000 ரூபாவாக இருக்கும், இல்லாட்டி லட்சக்கணக்கான ரூபாவாக இருக்கும், ஆனால் அதுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்னா அதை தூரப்பட்டுருங்க, அது வேண்டாம் உங்களுக்கு. அதனால நம்ம வீட்டுக்குள்ளே சாபம் வந்துடும். வேண்டாம், சாபம் வேண்டாம், நம்மளுக்கு ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதம். ஈசாக்கு யாக்கோபை கெட்டி பிடிச்சு முத்தமிட்டு அவனுடைய வாசனை நுகர்ந்து பார்த்தார். அந்த வாசனை காட்டு வாசனையாக இருந்துச்சு. அவனை ஆசீர்வதித்தார். தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாசனை உங்கள் சரீரத்திலிருந்து வரட்டும். உங்கள் சரீரத்திலிருந்து தேவனுக்கு பிரியமுள்ள வாசனை வரட்டும். தேவன் உங்களை கெட்டி பிடிக்கும் போது, உங்களை அணைக்கும் போது அந்த வாசனை நுகர்ந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோகிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, துதிக்கிறோமப்பா. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த செய்திக்காக நன்றி. இன்னைக்கு உடையை குறித்து பார்த்தோமப்பா. அநேகருடைய உடையை நீர் மாற்றினீர், நிறைய பேருடைய உடையை நீர் மாற்றினீரப்பா. எங்கள் உடையை மாற்றுங்க. ஆவிக்குரிய நிலைக்கு போகும்போது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது நீர் வேற உடையை கொடுக்கிறீர், மகிமையான உடையை கொடுக்கிறீரப்பா. சாபமான உடை வேண்டாம், பாபிலோனிய வஸ்திரம் வேண்டாம், அந்த உலகத்தின் வஸ்திரம் வேண்டாம். அதை எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. எங்கள் வீட்டுக்குள்ளே வேண்டாம் ராஜா. நீங்கள் கிருபை செய்யுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. இதை செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அதை ரொம்ப ஆழமாக உணர்ந்து, அதை ஆழமாக சிந்தித்து, அதை செயல்பட நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. தேவன், நாங்கள் வருகைக்கு ஆயத்தமாகணும். உம்முடைய வருகை ரொம்ப சமீபம். நாங்கள் போற்ற உடையினால நாங்கள் அந்த வருகையை விட்டுறக்கூடாதப்பா. நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் உடம்புலேருந்து உம்முடைய உடம்புலேருந்து எப்படி வல்லமை பாய்ந்து சென்றதோ அதே போல் எங்கள் வஸ்திரத்தை தொடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்ல வேண்டும் ராஜா. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்தாங்க. தாழ்த்தி உம்முடைய கரத்தறிகிறோம். துதிகன மகிமையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.